2026 இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் இயற்கை மனிதர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டு வந்து தொடங்கியிருக்கு. அடுத்த சில மாதங்கள் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகள்ல அதீத வறட்சி இருக்கலாம், அதீத மழைப்பொழிவு இருக்கலாம். இந்த இயற்கை வந்துகிட்டு நிறைய பாதிப்புகளை கொண்டு வரலாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2026 சொல்லப்பட்டு வருகிறது. இந்த 2026 தொடக்கம் முதலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாடு வந்து பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வெனிசுலா பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அந்த நாட்டின் நீண்டகால அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரா, அமெரிக்கால அதிபராக இருந்த ட்ரம்ப் அவர்களால கைது செய்யப்பட்டு அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க துணை முதல்வரா இருந்தவர் வந்து இடைக்கால அதிபராக அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அமெரிக்கா கையகப்படுத்தும். அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில இருந்தே வெனிசுலா பத்தின பேச்சுகள் தொடர்ச்சியா சர்வதேச செய்திகளை வந்து நிரப்பி வந்துருச்சு. அந்த வகையில இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெனிசுலால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இரட்டை நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி அதிகாலை ஒரு 3:30 மணி வாக்குல வந்து வெனிசுலாவுடைய தலைநகரத்த மிக மோசமா தாக்கியிருக்குன்னு சொல்லணும். அ இதுல முதல் நிலநடுக்கம் ஏற்படுகிறது இல்லையா? இந்த முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட அடுத்த சில வினாடிகளிலே குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, 39 வினாடிகளிலே வந்துட்டு அடுத்த நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்குது. அ முதல் நிலநடுக்கத்திற்கும் 2வது நிலநடுக்கத்துக்குமான கேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதே நேரத்துல முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 7.2 ரிக்டர் அளவுல இருந்திருக்குது. அதுவே ரொம்ப அதிகம் தான். ஆனா, அதுல இருந்து மீள்றதுக்கு முன்னாடி ஒரு சில கட்டடங்கள் எல்லாமே பாதி சிதைந்த நிலைமையில இருந்த அந்த ஒரு கோரமான நிலைமையில 39 வினாடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விடையும் அதிகம். அதாவது 7.5 ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கிறது. ஸோ இந்த 2 நிலநடுக்கமும் வெனிசுலாவை வந்து நிலைகுலைய செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், கட்டடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தரைமட்டம் ஆகியிருக்குது. நமக்கு வந்து ஜூன் 25 இந்த அதிகாலை இந்த நிலநடுக்கம் இந்திய நேரப்படி ஏற்பட்டிருந்தாலும், தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவை பொறுத்தவரைக்கும் அது 24 மாலை நடைபெற்ற அ நிலநடுக்கமாக இருக்கிறது. ஸோ அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரவும் சூழ்ந்து விடுகிறது. அதனால மீட்பு பணிகள் எல்லாமே மிகப்பெரிய அ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலநடுக்கங்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு நிலநடுக்கம் இல்ல, அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் அப்படிங்கிறதுனால, இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்திருக்கு. வெனிசுலாவுடைய தலைநகரத்துல முழுமையான போக்குவரத்து முற்றிலுமா முடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரயில் நிலையங்கள், விமான போக்குவரத்துன்னு எந்த போக்குவரத்துமே அங்க வந்து செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. இதனால மீட்பு பணிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு சிச்சுவேஷனாட்ட அங்க கிரியேட் ஆயிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி அங்க வந்து அதிபர் இல்ல, இடைக்கால அதிபர் தான் பதவியில இருக்கிறாங்க. இடைக்கால அதிபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது வெனிசுலா நாட்டுல வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிற அவசர நிலை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அவசர நிலையினால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாடுகள்ல ஒவ்வொரு துறை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இந்த அவசர நிலை காரணமாக எல்லா துறையில இருக்கக்கூடிய மற்ற பணிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டு, மீட்பு பணியிலயும், இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான பணியிலயும் முழு சக்தியையும் அரசாங்கத்தினுடைய முழு சக்தியையும் ஈடுபடுத்தக்கூடிய பணி தான். இப்ப வழக்கமா ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா, பேரிடர் மீட்பு குழு வந்து அந்த பணிகள பார்ப்பாங்க. மருத்துவர்கள் வந்து மருத்துவமனைகள்ல அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய பணிகள்ல பார்ப்பாங்க. ஆனா, இப்போ அவசர நிலை அறிவிச்சிருக்கிறதுனால வெனிசுலா நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம், அது ராணுவமா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த அ நிலநடுக்கத்தால ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்வதற்கும், அதிலிருந்து மீண்டு வருவதற்குமான வேலைகள்ல இப்போ ஈடுபடுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி 4 மணி அப்படின்னா, நாம இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 11 மணி அப்படின்னா, ஒரு குறுகிய இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு உள்ளால தான் இந்த இதுங்கிறதுனால, இன்னும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வெளிய தெரியல. ஆனா அதே நேரத்தில இந்த உயிரிழப்புகள் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு
கணிக்கக்கூடிய அந்த எண்கள் இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய எண்களாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்கள்ல அதனுடைய பாதிப்பை கணிச்சு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய சில தரவுகள் அப்படிங்கிறது மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த நிலநடுக்கத்தில குறைந்தபட்சம் 10,000 பேரும், அதிகபட்சமாக 1,00,000 பேரும் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்த அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுக்கான சதவீதம் இருக்கு இல்லையா? அத வந்து பொறுத்தவரைக்கும் 1,00,000 பேருக்கான உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கான சதவீதம் குறைவாகத்தான் இருக்கு. ஆனா, அதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஏன்னா, பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 10,000க்கும் அதிகமாக உயிரிழப்பு செல்வதற்கு 44% அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் அமெரிக்க அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க கடற்கரை பகுதிகள்ல சுனாமி எச்சரிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில அ அ மணி நேரங்கள் வந்து அந்த சுனாமி எச்சரிக்கை அமல்ல இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அ இப்போ ஏற்கனவே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அந்த அரசு வெனிசுலா இடைக்கால அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் யாருமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு அடியில தங்க வேண்டாம். அந்த கட்டடங்கள் பாதிப்புக்குள்ளாகாம இருந்தாலும், இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு திறந்த வெளி மைதானங்களையோ, இல்ல சாலைகளையோ தான் நீங்க வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய வச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பிற மாகாணங்கள் வரைக்குமே அதனுடைய பல பாதிப்புகள் வந்து அந்த அதிர்வுகள் வந்து உணரப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கமாகத்தான் இது பார்க்கப்படுது. அதனால வெனிசுலாவுல இருக்கக்கூடிய குறிப்பா இந்த நிலநடுக்கம் பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல சில கட்டடங்கள் இன்னமும் பாதிப்படையாம இருந்தாலும், அ இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த அந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறமாக சில அ அதிர்வுகள் வந்து அடுத்த சில நாட்களுக்கும் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த நிலநடுக்கத்தில இந்த நில அமைப்புகளுடைய மாற்றம் இருக்கு இல்லையா? அதனால வரக்கூடிய இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால, அரசாங்கம் வந்து மக்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திறந்த வெளி பகுதிகளையே தங்குறதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பாதிப்புகள்லருந்து வெனிசுலா மாதிரியான ஒரு நாடு மீண்டு வருவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும்னு தெரியாது. அதுவரைக்கும் இவங்களுடைய தங்கக்கூடிய விஷயம், அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சவாலுக்குரிய ஒரு விஷயமா மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. இந்த வீடியோவினுடைய தொடக்கத்துல நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். குறிப்பா இந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த எல் நினோனால இயற்கை பல்வேறு விஷயங்கள் எச்சரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது. வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாரி இந்த இரட்டை நிலநடுக்கத்திற்கும் இந்த எல் நினோவுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக, அதாவது நேரடியான தொடர்பாக இல்லாவிட்டாலும், இதற்கு முன்னாடி நடந்த இந்த இரட்டை நிலநடுக்கங்களும் எல் நினோ ஆண்டுகளுக்கும் சில தொடர்பு இருப்பத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு உள்ளால ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிக சமீபமாக 2023ல வந்து சிரியாவுல ஏற்பட்டுச்சு. சிரியாவுல மிகப்பெரிய அளவிலான உயிர் சேதங்களை ஏற்படுத்திய ஒரு இரட்டை நிலநடுக்கமாக அது பதிவாயிருந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 1982ல வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோலயும் இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து இப்ப 1982 அதுக்கப்புறமா 2023 அதைத் தொடர்ந்து 2026 இந்த 3 இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகைப்படுத்தக்கூடிய ஆண்டுல தான் வருது. கிளைமேட்டிக்கல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுச்சூழல், இந்த இயற்கை ரீதியாக நம்ம பல்வேறு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில, இப்படியான பேரிடர்களும் வந்து இதுல ஏற்பட்டிருக்கு. உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெனிசுலாவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கூட துணை நிற்போம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்து இந்த சிட்யூவேஷன்ல அவங்களுக்கு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ ஸோ இந்த வெனிசுலால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இரட்டை நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. அதில ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது அந்த சம்பவம் நடந்து இன்னும் மீட்பு பணிகள் ஒரு அடுத்த கட்டத்த கூட அடையல அப்படிங்கிறதுனால, இன்னும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. ஆனா, த நம்பர்ஸ் இவ்வளவு இருக்கலாம். இந்த உயிரிழப்புகள் இவ்வளவு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த கணிப்பின் அடிப்படையில சொல்லக்கூடிய எண்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அச்சமூட்டக்கூடியதாகவும், கவலைக்குரியதாகவும் இருக்கிறது. அ நாமும் சரி வெனிசுலா மக்களோடு சேர்ந்து நாமும் அவர்கள் இதிலருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிரார்த்திப்போம்.